அன்பான நேயர்களே, காலை வணக்கம். துஞ்சலும் துஞ்சலில்லாத பொழுதினோ, துஞ்சலும் துஞ்சல் இல்லாத பொழுதினோ, நெஞ்சகம் நைந்து நினைவில் நாள்தோறும் வஞ்சகம் மற்ற அடிவாழ்த்த வந்த கூற்று அஞ்ச உரைத்தன அஞ்சு எழுத்துமே. மந்திரம் நான் மறையாகி வானவர் சிந்தையுள் நின்று அவர் தமை ஆழ்வன செந்தழல் ஓம்பிய செம்மை வேதியற்கு அந்தியுள் மந்திரம் அஞ்சு எழுத்துமே. அன்பு சார்ந்த பெரியவர்களே, இன்று சித்திரை மாதம் 19ஆம் நாள் வியாழக்கிழமை, நவமி தேதி இரவு 10:56 வரை இருக்கு. பின்னாடி தசமி வருது. அவிட்ட நட்சத்திரம் இரவு 11 மணி வரை இருக்கு. அதுக்கு பிறகு 11 மணி வரை இருக்கு அவிட்டம். சித்த யோகம், மரண யோகம். இந்த சித்த யோகம் ராத்திரி 11 மணி வரை இருக்கு. ராகு காலம் வியாழக்கிழமை எப்போதும் 1:30 to 3, யமகண்டம் எப்போதுமா 6 to 7:30, குளிகன் 9 முதல் 10:30, சூலம் தெற்கு, பரிகாரம் பால், பரிகார சாரி எண்ணெய். அன்பான நேயர்களே, இன்று குரு பயிற்சி பலன்கள், ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? நேற்று மாலை 5:19 குரு பயிற்சி. நேற்று அங்கே நான் ஸ்ரீனிவாசரம் என்ற ஊருக்கு சென்றிருந்தேன். அங்கே 2 மணி நேரம் ஆகிவிட்டது அந்த நிகழ்ச்சியை முடிவு செய்வதற்கு. அதனால் அதில் பதிவு செய்ய முடியலை. 2 மணி நேரம் மக்கள் பொறுமையாக அமைதியாக, கடற்கரை வாழ் மக்கள் அறிவாக அன்போடு கேட்டுக்கொண்டிருந்தார்கள். கடைசியாக நல்ல கருத்துக்களை எல்லாம் சொன்னீர்கள், அருமையான கருத்துக்களை எல்லாம் எங்களுக்கு தந்திருக்கின்றீர்கள். இந்த அளவுக்கு நீங்கள் இந்த கருத்துக்களை சொல்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவே. ஏதோ ஜாதகத்தை பற்றி பலனை சொல்லிட்டு இருப்பீங்கன்னு நினைச்சோம் நாங்கள் என்று பாராட்டினார்கள். அது ஒரு பெருமைக்குரிய விஷயம். இந்த மேஷராசி என்பவர்களுக்கு இந்த ராசி பலன்கள் எப்படி இருக்கிறது? ஏன்னா நேற்று மேஷராசிக்கு நேற்று வரை 5 மணி வரை ஒரு ஜென்மத்தில் இருந்தது. அடுத்து இப்போ ரிஷபராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டு, இந்த 2ஆம் இடம் என்பது குடும்ப சார். அருமையான பலன்களை எல்லாம் அந்த மேஷராசிக்கு செய்வார். அதனால் இந்த குரு 2ஆம் இடத்துக்கு குடும்ப சாரத்துக்கு வந்தால் குடும்பத்துக்கு தேவையான நல்ல பலன்களை எல்லாம் இதுலேருந்து ஓராண்டுக்கு செய்வார். அதனால் மேஷராசி என்பவர்களே, உங்களுக்கு நல்ல நாள். உங்களுக்கு சனி பகவானும் 11ஆம் இடத்துல இருக்கார். அதுவும் ஒரு நல்ல நிலையில். அதனால் உங்களுக்கு நிறைந்த ஒரு நல்ல நாள் என்று சொல்வது. அடுத்தபடியாக ரிஷபராசி என்பவர்களே, உங்களுக்கு உங்க ராசிக்கு வந்திருக்கிறார், ஜென்மத்துக்கு வந்திருக்கிறார். ஜென்மத்துக்கு குரு வந்தால் நல்ல பலன்கள் எல்லாம் தருவார் என்று சொல்லுகின்றார்கள். அந்த குருவுடைய பார்வைகள் நலம் தரும். ஆனால் இருக்கின்ற இடம் சரியில்லை. ஜென்மத்தில் குரு இருக்கும்போது பிரச்சனைகளும் நிறைய சிரமங்களையும் மனக்கவலையும் தான் கொடுப்பார். இருப்பினும் சற்று குறையும். ஏன்னா அந்த குரு பார்க்கின்ற இடம் 5ஆம் இடம், 7ஆம் இடம், 9ஆம் இடத்தை பார்க்கிறாங்க.
அதனால கவனமாக நடந்து கொள்ளுங்கள். ஓராண்டு உங்களுக்கு இந்த குரு ஜென்மத்தில் இருந்துட்டு பிரச்சனை தான் கொடுப்பார் நிச்சயமாக அவர். ஏன்னா அந்த குருவுக்கு இந்த ஜென்மம் 1ஆம் வீடு நல்ல வீடு இல்லை. இந்த 1ஆம் வீடு 3, 4, 6, 8, 12, 10 இந்த இடமெல்லாம் குருவுக்கு நல்ல இடம் இல்லை. ஆனால் இது எப்படி என்றால் ஓஹோ என்று இருக்கும் என்று சொல்லுகின்றார்கள். அந்த 5 ராசிக்கு மட்டும்தான் இந்த குரு பலன் நல்லது செய்யும். அதனால ரிஷபராசி என்பவர்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக மிதுனராசி என்பவர்களை உங்களுக்கு குரு 12ஆம் இடத்துக்கு வந்திருக்கிறார். 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஆனால் திருமணம் நடைபெறும். 12ஆம் இடத்துக்கு குரு யாருக்கு வந்தாலும் திருமணம் நிச்சயமாக நடக்கும். அயன சாயன சுகம், படுக்கை அறை சுகம் கிடைக்கும். நிச்சயமாக திருமணம் நடைபெறும். ஆனால் தேவையில்லாத செலவுகள் எல்லாம் எடுத்து விடுவார். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். நல்ல செலவுகளாக செய்யுங்கள். திருமணம் செய்யுங்கள், இடம் வாங்குங்கள், வீடு கட்டுங்கள். விரயம் தருகின்ற மாதிரி எந்த காரியத்தையும் செய்து விடாதீர்கள் ஓராண்டு. அடுத்தபடியாக கடகராசி என்பவர்களே உங்களுக்கு அருமையான நாள். கடகராசி என்பவர்களுக்கு 10ஆம் இடத்தில் இருந்தால் குரு, 10ஆம் இடத்துல இருந்தால் தொழிலெல்லாம் பிரமாதமா இருக்கும் அப்படிங்கிறாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் இப்பொழுது பார்த்தபோது எனக்கு ரொம்ப நெருக்கமாக வேண்டியவர் கடகராசி. அப்பா பிள்ளைய ஒரே ராசி. பிள்ளைக்கு வேலைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். இப்போ வேலை 1 வருஷமாக வேலை கிடைக்கவே இல்லை. இவர் வெளிநாட்டுக்கு ஏற்பாடு பண்ணி கொண்டிருக்கிறார். எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. அங்கேருந்து வர வேண்டிய பேப்பர்லாம் வரல, தாமதமாகி கொண்டிருக்கிறது. ஆனால் என்ன சொல்லுகின்றார்கள் என்றால் 10ஆம் இடத்துல குரு தொழில் பிரமாதமாக இருக்கும் அப்படிங்கிறார். வாய்ப்பில்லை. 10இல் குரு பவசை குறைப்பார் என்று சொல்வது. அந்த 10ஆம் இடத்துல குரு இருந்துகிட்டு அவருடைய பார்வை என்ன பண்றாருன்னா நல்ல இடங்களை பார்க்கவில்லை. அதனால கடகராசி என்பவர்களுக்கு இந்த குரு பயிற்சி அமோகமாக இருக்கிறது. 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இந்த குரு 11ஆம் இடத்துக்கு வந்துட்டார். இப்போ 10ல் சூரியனும் சுக்கிரன் இருக்கார். அது ஒரு நல்ல அமைப்பு. சூரியன் 10ல் இருப்பால் தொழில் நல்ல அமைப்பு கிடைக்கும். இந்த 10ஆம் அதிபதி எங்க இருக்கிறாருன்னா 9ஆம் இடத்துல இருக்கார். இப்பொழுது தொழிலில் நல்ல முன்னேற்றம். நிச்சயமாக இப்பொழுது இந்த எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இப்போ கடகராசி என்பவர்களுக்கு கிடைக்கும். வெளிநாட்டு பயணங்கள் எல்லாம் கிடைக்கும், வேலை கிடைக்கும், திருமணம் நடைபெறும், குழந்தை பேர் கிடைக்கும், வீடு கட்டலாம். கடகராசி என்பவர்களுக்கு இந்த ஆண்டு ஒரு பொன்னான ஆண்டு. கடவுள் வழிபாடு, இறைவனை வழிபாடு செய்யுங்கள், மறந்து விடாதீர்கள். ஆகவே உங்களுக்கு நல்ல நாள். அடுத்தபடியாக சிம்ம ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 9ஆம் இடத்திலிருந்து 10ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். நிச்சயமாக இந்த குரு 10ல் இருக்கும் போது நன்மை செய்ய மாட்டார். ஆகவே அவருடைய பார்வைகளும் அவ்வளவு சிறப்பாக இல்லை. 4ஆம் இடத்தை பார்க்கிறார், நல்லதுதான். ஆனால் அவர் 10ஆம் இடத்தில் இருக்கிற போது நிறைய கெட்ட பேரெல்லாம் ஏற்படும். கவனமாக நடந்து கொள்ளுங்கள். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக தொழிலில் கவனம் இருங்கள். பதவி உயர்வு தடைப்படும், கீழே இறங்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. தொழிலில் சிரமங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓராண்டு ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குரு பகவானுடைய வழிபாடு உங்களுக்கு நன்மை. அடுத்து கன்னிராசி என்பவர்களே உங்களுக்கு யோகமான நாள். கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த குரு எங்க இருக்காருன்னா 8ல் இருந்து 9ஆம் இடம் வந்து குருவுக்கு 9ஆம் இடம் அருமையான இடம். அதனால இந்த 9ஆம் இடம் மிகச் சிறப்பாக இருக்கிறது. அடுத்து சனி 6ல் இருக்கார். 6ஆம் இடத்தில் சனி இருப்பது பெரிய சிறப்பு, நல்ல பலன்களை தரும்.
அதனால் குரு நல்ல இடத்துல இருக்குது, சனி நல்ல இடத்துல இருக்குது. கவனமாக நடந்து கொள்ளுங்கள். கன்னி ராசி என்பதிலே உங்களுக்கும் நல்ல யோகமான கல்வி, எல்லா நன்மைகளும் உங்களுக்கு நடைபெறும். தடைப்பட்டிருந்த காரியங்கள் 8ல் குரு இருக்கும் போது உங்களுக்கு எந்த காரியமும் நடக்கலை. போன வருஷம் சொன்னேன் கன்னி ராசிக்கு எந்த காரியமும் நடக்கலை. இப்பொழுது இந்த குரு பேச்சுக்கு அப்புறம் உங்களுக்கு எல்லாமே நடக்கும். துலா ராசி என்பவர்களே கவனமாக நடந்து கொள்ளுங்கள். 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு வந்தார் குரு. இந்த 8ஆம் இடத்துல குரு வந்தால் முயற்சிகள் தாமதமாகும். முதலீடு செய்யாதீர்கள். இருக்கின்ற தொழிலை அப்படியே கவனியுங்கள். ஆனால் உங்களுக்கு ராகு பகவான் 6ஆம் இடத்துல இருக்கார். அருமையான அமைப்பு. ராகு 6ல் இருப்பது சிறந்த அமைப்பு. அதனால் துளாராசி என்பதிலே ரொம்ப கவனம் தேவை, நிதானம் தேவை. ஆனால் ராகு நல்லது செய்வார், இருப்பினும் நிதானம் தேவை. கன்னிராசி என்பவர்களே, விருச்சிக ராசி என்பவர்களே, அருமையான நாள், நல்ல யோகமான நாள். உங்களுக்கு 2 கிரகம் பலமாக இருக்கிறது. என்னவென்று கேட்டீங்கன்னா, சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். அந்த சூரியன் யாரு என்றால் 10ஆம் அதிபதி. குரு இப்போ 7ஆம் இடத்துல இருக்கு. இது உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு. அதனால நல்லது நடக்கும். கன்னி ராசி என்பவர்களுக்கு, இது விருச்சிக ராசி என்பவர்களுக்கும் நல்லதெல்லாம் நடைபெறும். அடுத்தபடியாக தனுசு ராசி என்பவர்களே, உங்களுக்கு குரு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 6ஆம் இடம் சிறப்பல்ல குருவுக்கு. அதனால் சனி பகவான் 3ல் இருக்காரு, 4ல் ராகு இருக்காரு. இந்த 2 கிரகங்களும் பிரமாக இருக்கிறது. ஆனால் குருவனுடைய அமைப்பு ஓராண்டு நன்மை இல்லை. ஆனால் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு செய்யுங்கள். அதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல பணி. அடுத்த மகர ராசி என்பவர்களே, உங்களுக்கு 7ரை பகவானுடைய காலம் இருக்கிறது. இந்த 7ரை சனியினுடைய காலம் இன்னும் 2 ஆண்டுகள் நீங்கள் அந்த பலனை அனுபவித்து தான் ஆக வேண்டும். அதனாலே சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள். முடிகின்ற நேரம், இந்த 7ரை சனி முடிய போகின்ற நேரம் கவனம் தேவை. இந்த 2 ஆண்டுகளும் ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். குருவும் நல்ல இடத்துல இல்லை. 5ஆம் இடத்துக்கு வந்துட்டார் குரு, அருமையான இடத்துக்கு வந்திருக்கார். ராகு 3ல் இருக்கார். இருப்பினும் இந்த 7ரை பகவானுடைய காலம் உங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். ஆகவே சற்று கவனமாக நடந்து கொள்ளவும். அடுத்து கும்பராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7ரை சனி நடந்து கொண்டு இருக்கிறது. குரு பகவான் உங்களுக்கு நன்மையாக இல்லை. உங்களுக்கு கும்பராசி என்பவர்களுக்கு எந்த கிரகமும் சரியில்லை. ஜென்ம சனி நடக்கிறது. தலைக்கு மேல் கடன்கள் போகும், பிரச்சனைகள் தலைப்புக்கு மேல் வரும். ரொம்ப நிதானமாக கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதிகம் பாராயணம் பண்ணுங்கள். அது உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரும். காலை மாலை 2 வேளையும் சனிக்கிழமை அன்னைக்கு இந்த கோளறு திருப்பதிக்கு பாராயணம் செய்து வந்தால் நல்ல பலன். சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு எள்ளு தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னம் வைத்து விட்டு சாப்பிடுவது. மீனராசி என்பவர்களே, உங்களுக்கும் 7ரினுடைய தாக்கம் இருக்கிறது. இப்பொழுதுதான் உங்களுக்கு ஆரம்பித்திருக்கிறது. அவர் வயதுக்கு தக்கபடி பலன் தரும். குரு 2ல் இருந்து இப்போ 3ஆம் இடத்துக்கு போயிட்டார். குருவுக்கு 3, 4, 2 இடமும் நன்மை இல்லை. ஆக இன்னும் 2 வருஷத்துக்கு உங்களுக்கு நன்மை செய்ய மாட்டார். இன்னும் 2 வருஷத்துக்கு விரைய. மீனராசி என்பவர்களே ரொம்ப கவனமாக நடந்து கொள்ளவும். ஆனால் அந்த குரு 3ஆம் இடத்துக்கு வந்துட்டார்னா அவர் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்க்கிறார். நன்மை செய்வார். ஆனாலும் கவனமாக நடந்து கொள்ளுங்கள். சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு பண்ணுங்கள். நல்லதே நடக்கும். நல்ல காரியங்கள் நடைபெறும். அன்பான நேயர்களே, இறை வழிபாடு தான் நமக்கு நல்ல பலன்களை தரும். ஆகவே இந்த மகர ராசி, கும்பராசி, மீனராசி என்பவர்கள் சனிக்கிழமை தோறும் சனி பகவானுடைய வழிபாடு செய்யுங்கள். கோளறு திருப்பதியும் பாராயணம் செய்யுங்கள். மேஷராசி, ரிஷபராசி, மிதுன ராசி, சிம்ம ராசி,
துலா ராசி, தனுசு ராசி, இந்த ஒரு 7 ராசிகள் இருக்கிறது. கும்பராசி, மீனராசி. இந்த 7 ராசிக்காரர்களும் நீங்கள் விடாமல் வியாழக்கிழமை தட்சிணாமூர்த்தி வழிபாடு. ஐயா, தட்சிணாமூர்த்தியை வணங்குவதா குருவை வணங்குவதா என்ற ஒரு கேள்வி இருக்கிறது. அதிதேவதை என்று சொல்லுகின்றார்கள். அதிதேவதை என்றால் இந்த குரு பகவானுடைய ஆளுமை கட்டுப்படுத்தக்கூடிய கிரகம் தட்சிணாமூர்த்தி. சனி பகவானுடைய ஆளுமை கட்டுப்படுத்தக்கூடியவர் ஆஞ்சநேயர். இப்படி ஒவ்வொரு தெய்வங்களும் இருக்கு. அதனால தட்சிணாமூர்த்தி வழிபாடு ரொம்ப சிரமம். ஆகவே இந்த இறை வழிபாடு உங்களுக்கு ஒரு நல்ல பலன் தரும். நீங்க எல்லா பலன்களும் பெற்று பல்லாண்டு வாழ வேண்டும். அன்பான நேயர்களே, அதாவது நாம ஏதாவது தொழில் செய்து பிடித்துத்தான் ஆக வேண்டும். அந்த தொழில் நம்ம என்னென்ன தொழில் செய்யலாம், யாருக்கு என்னென்ன தொழில் என்று பார்க்க வேண்டும். அதாவது எல்லாரும் எல்லாத்தையும் பண்ணிட முடியாது. எல்லாரும் ஆசிரியராக இருக்க முடியாது. எல்லாரும் காவல்துறையில் பணி புரிய முடியாது. எல்லாரும் இராணுவத்தில் இருக்க முடியாது. எல்லாரும் இன்ஜினியராக இருக்க முடியாது. ஆகவே அவங்க ஜாதகத்தில் இன்னாருக்கு இன்ன பணி என்று நிரப்பி இருக்கிறது. அந்த பணி தான் நமக்கு நடக்கும். குழந்தைகளை அதுக்கு தக்கபடி படிக்க வையுங்கள். எல்லாரும் டாக்டர் படிக்கணும், எல்லாரும் டாக்டர் படிக்கணும், எல்லாரும் டாக்டர் படிக்கணும்னா டாக்டரா மருத்துவரா படித்தால் சிறந்து விளங்க வேண்டும் மருத்துவத்துறையில். அப்படி இருந்தால் தான் அதுல போகும். மருத்துவரா படிச்சுட்டு சும்மா தூங்கி எழுதிட்டு பள்ளிக்கூட பாடம் நடத்தவரை கொண்டு மருத்துவரா படிக்கணும்னா எப்படி படிக்கணும்? என்ன பண்ணுவார்? படித்து பார்த்து பண்ணிடுவார், முறையாக வைத்தியம் செய்ய மாட்டார். அதனால இந்த ஜாதகத்தை முறையாக ஆராய்ந்து குழந்தைகளையும் எந்தெந்த கல்வி படிக்க வைக்கலாம் என்று சொல்லி, அதாவது இந்த குழந்தைகளுக்கு படிப்பு சரியாக வர மாட்டேங்குது, என்ன பண்ணலாம், எந்த இறைவனை வணங்கலாம் என்றெல்லாம் மக்கள் கேட்கின்றார்கள். என்னுடைய அனுபவத்தில் அந்த எட்டயபுரம் கோபிகிருஷ்ணன் என்ற ஒரு அஸ்ட்ராலஜி மேதை அவர் எழுதியிருக்கிறார். வளர்பிறை சப்தமி அன்று நோன்பு இருந்து சரஸ்வதியை வழிபட்டால் கல்வியில் சாதனை புரியலாம் என்று அவர் எழுதியிருக்கார். இந்த என்னுடைய அனுபவத்தில் அது உண்மை. நான் நிறைய பேருக்கு அந்த வளர்பிறை சப்தமி என்று சரஸ்வதி வழிபாடு செய்ய சொல்லியிருக்கிறேன். அந்த வழிபாடு செய்து அவர்கள் அந்த குழந்தைகள் நன்றாக படிக்கின்றது. அதாவது இந்த சப்தமி தேதி ஆரம்பிக்கின்ற பொழுது செய்ய வேண்டும், முடிகின்ற போது செய்யக்கூடாது. நைட்டு 7 மணிக்கு அந்த சப்தமி தேதினா 8 மணிக்குள்ள அர்ச்சனை பண்ணிடும். காலையில் ஆரம்பிக்குது அப்படின்னா காலையில் தான் பண்ணணும், சாயந்தரம் பண்ணக்கூடாது. சரஸ்வதி வழிபாடு நிச்சயமாக இந்த வழிபாடை செய்து வந்தால் எல்லா நன்மையும் பெற்று நல்ல பலன் கிடைக்கும் என்று சொல்லி, எல்லாரும் எல்லா நலனும் பெற்று பல்லாண்டு வாழ எல்லாம் வல்ல அன்னை பராசக்தியை பிரார்த்தனை செய்து நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.